சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், காஃபி எடுத்துக்கோங்க. ஏமா, இங்க நம்ம 2 பேர் தான் இருக்கோம். பாய் நிறைய அப்பான்னு கூப்பிடலாம்ல. சரிங்கப்பா, காஃபி எடுத்துக்கோங்க. இது நல்லா இருக்கு. சார், சார், ஒருவேளை மாடியில் இருப்பாரோ? சார், உங்களுக்கு காஃபி கொடுக்கலான்னு நான் உங்க ரூமுக்கு போனேன். நீங்க உங்க ரூம்ல இல்ல, அதான் உங்களை தேடி நான் இங்கே வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்க இங்கேதான் இருக்கீங்க. இந்தாங்க சார் காஃபி. சார், காலையில இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் அஞ்சலி இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காகவா? ஆமா. நீங்க எப்படி எனக்கு காலையில காஃபி கொடுக்கறதுக்காக என் ரூமுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அங்க இல்லன்னா நீங்க இப்படி என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்னும் புரியல சார். எனக்காக ஏன் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில எந்திரிச்சதும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி எக்ஸசைஸ் புக் ஒன்று உங்ககிட்ட கொடுத்தனே, அதுல இருக்கிற எக்ஸசைஸ்லாம் நீங்க மார்னிங் பண்ணீங்களா? காலையில சீக்கிரமா எந்திரிச்சு நான் அதெல்லாம் பண்ணிட்டேன் சார். அப்படியா? சூப்பருங்க. அப்ப இந்தாங்க. இந்தாங்க. இது என்ன சார்? எக்ஸசைஸ் பண்ணா மட்டும் போதுமா? அதுக்கேத்த மாதிரி ஹெல்தி ஃபுட்டையும் சாப்பிடணும். சார், வேண்டாம் சார் இதெல்லாம். வேணாமா? ஏங்க, இனி நீங்க டெய்லி காலையில கம்பல்சரி நட்ஸ சாப்பிட்டே ஆகணும். அதனால்தான் பாதாமும் பிஸ்தாவும் நைட்டே ஊற வச்சு தோலெல்லாம் உரிச்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. சார், வீட்ல உள்ளவங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். நீங்க இப்படி பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அதனால தான் நான் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல யாரும் இங்க வர மாட்டாங்க. சோ நீங்க தைரியமா சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்க. லேட் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களை காணோன்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் பிரச்சனை வரும். சீக்கிரமா சாப்பிடுங்க. வெரி குட். இதே மாதிரி தினமும் மார்னிங் நான் உங்களுக்காக இங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்க இங்க வந்து நான் கொடுக்குற நட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடணும். அப்புறம் இன்னைக்கு முருங்கைக்கீரை வாங்கி கிச்சன்ல வச்சிருக்கேன். நீங்க காலையில டிஃபனை முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு சூப் வச்சு குடிக்கணும். அதுக்கப்புறம் 12 மணிக்கு மாதுளப்பழ ஜூஸ் சாப்பிடணும். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் பருப்பு சாதம் சாப்பிடணும். அப்புறம் 6 வகையான சுண்டல் வாங்கி வச்சிருக்கேன். அதுல ஏதாவது ஒரு சுண்டலை அவிச்சு ஈவினிங் 4 மணிக்கு சாப்பிடணும். இதே மாதிரி டெய்லி ஒரு மெனுவை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும். நான் தான் உங்க பொண்டாட்டிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் ஒரு புருஷனா இருந்து இந்த நேரத்துல எனக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் தாண்டி எனக்காக செய்றீங்களே விக்கி. ஓகே இல்ல? என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல சார், எனக்காக நீங்க இவ்ளோ பண்றீங்களே, இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேன்னு தெரியல. ஹலோ மேடம், நேத்து தானே சொன்னேன் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு. இது உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க வயித்துல இருக்கிற குழந்தைக்காகவும் தான். குழந்தை எந்த குறையும் இல்லாம
நல்லபடியா பிறக்கிறது என்னோட பொறுப்புன்னு சொல்லியிருக்கேன்ல, அதனாலதான் இதெல்லாம். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல ஆரோக்கியமா பெத்தெடுத்து என் கையில கொடுங்க, அது போதும். ஓகே, இந்தாங்க லாஸ்ட் பீஸ் சாப்பிட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் த காஃபி. கடவுளே, என் குழந்தை வயித்துல இருக்கும்போது என் குழந்தை எந்த உறவும் இல்லாம வளர்ந்து எந்த உறவும் இல்லாம பிறக்க போதோன்னு நினைச்சு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா அந்த பயம் இப்ப எனக்கு இல்ல. என் வயித்துல வளர்றது அவரோட குழந்தைன்னு தெரியாமலேயே ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் விக்கி பண்றாரு. அதுக்கு நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் கடவுளே. பூஜை ரூம்ல இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதான் முருகனுக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டேன். ஓ, முருகன் கிட்ட அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? உன் புருஷனை எப்படியாவது இங்க இருந்து இழுத்துக்கிட்டு ஓடணும்னா? ஐயோ, அப்படிலாம் நான் வேண்டிக்கல மேடம். அப்புறம் வேற என்ன வேண்டிக்குவ? வள்ளி தெய்வான மாதிரி என்னையும் என் புருஷன் கூட இதே வீட்டுல தங்க வை முருகானா வேண்டிக்கிட்ட? இங்க பாரு, அப்படியெல்லாம் கனவுலயும் நினைச்சு பாத்துறாத. மேடம், நான் அப்படிலாம் எதுவும் வேண்டிக்கல. நீ வேற என்னத்தை வேண்டிக்கிட்டு இருப்ப? ஏதோ திட்டத்தோட நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறவ, இப்படித்தானே நீ ஏதாவது வேண்டிக்குவ? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல மேடம். கவிக்கும் மகேஷ் சாருக்கும் கல்யாணம் ஆகி 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஆமா ஆமா, நம்பிட்டேன் பாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே நீ அப்படி நினைக்கிறவளா இருந்தா இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வந்திருக்க கூடாது. ஏதோ ஒரு சதி திட்டத்தோட நீ என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ இல்ல மேடம். ஏ, வாய மூடுறி. இங்க பாரு, இப்போ உன்கிட்ட மல்லுக்கு நிக்கலாம் எனக்கு நேரமே இல்ல. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக பட்டு சேலை, பட்டு வேட்டி, பட்டு சட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஜவுளி கடையில இருந்து வீட்டுக்கு வராங்க. சம்பந்தி வீட்டுல இருந்தும் ஆளுங்க வராங்க. வர்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு நான் சொல்லாமலே நீயே எல்லாத்தையும் பண்ணணும். சரிங்க மேடம். என்ன சரிங்க மேடம், சொரிங்க மேடம், அவங்க வந்ததும் எதையாவது சொதப்பி தொலைச்சிடாத. இல்ல மேடம், அப்படிலாம் எதுவும் ஆகாது. பாப்போம் பாப்போம், போய் வேலையை பாரு.